ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வாயில் வச்சாலே கரையிற கோதுமை அல்வா எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கோதுமை மாவை வச்சு ஒரு அல்வா தான் செஞ்சு காட்ட போகிறோம். எப்பயுமே அல்வா செய்யணும்னா நீங்கள் கோதுமையை ஊற வைக்கணும், அதை ஆட்டி பால் எடுத்து அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை சீனி பாலெலாம் போட்டு கிண்ணா தான் உங்களுக்கு அல்வா கிடைக்கும். அது லாங் ப்ராசஸாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கோதுமை மாவை வச்சு எப்படி ஈஸியாக அல்வா செய்யலான்னு தான் காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 1 கப் போல் கோதுமை மாவு, 2.5 கப் போல் சர்க்கரை, 1/2 கப் போல் நெய் எடுத்திருக்கோம். தேவையான அளவு முந்திரி பருப்பும் எடுத்திருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு அளந்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் வந்து சர்க்கரையும் நெய்யும் அளந்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முதல்ல கோதுமை மாவை நம்ம வந்து தண்ணியில் கரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம 5 கப் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் நம்ம 5 கப் போல் தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தண்ணி விட்டு நம்ம கோதுமை மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்த பிறகு மீதி உள்ள 4 கப்பையும் சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக 5 கப் தண்ணி வச்சு இந்த கோதுமை மாவை நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேன்லேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டால் தான் நம்ம கோதுமை மாவு வந்து நல்லா வேகும், அந்த பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து அடுத்த அடுப்பில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டே இருந்தோம்னா சர்க்கரை இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிடும் கலர் மாதிரி. இதை தான் நம்ம கலருக்கு பதில் சேர்க்க போகிறோம். இப்போது அந்த கடாயில் நம்ம கோதுமை மாவு வெந்துட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம கிண்டிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லைட் கலராக தான் இருக்கும். அப்புறம் கிண்ட கிண்ட உங்களுக்கு நல்லா கலர் வந்து டார்க் ஆகிடும். இது வந்து நேச்சுரலான கலர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சர்க்கரையை இப்படி கேரமலைஸ் பண்ணி நம்ம இதில் சேர்க்குறோம். இப்போ நீங்கள் கிளறிட்டே இருங்க. இப்போது நீங்கள் மீதி உள்ள சர்க்கரையையும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹையில் தான் இருக்கணும். ஹையில் வச்சே கிண்டுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா மாவு கொதித்து நல்லா கெட்டியாயிட்டே வரும். நம்ம வந்து நெய் பேட்சஸில் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக உரிய நம்ம பேட்சஸில் சேர்த்துட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் அல்வா. அது மாதிரி கிண்டிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம். இப்போ பார்த்தா கலர் வந்து கொஞ்சம் மாறிட்டே வருது. உங்களுக்கு நல்லா கட்டியாக அந்த சூயி டெக்ஸ்சர் வர மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ கிளறிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா அந்த அல்வா வந்து வச்சுருக்க பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். அந்த டைம் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா திரண்டு ஒன்றா வந்துடுச்சு. உங்களுக்கு பேனில் ஒட்டவே இல்லை.
இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அல்வா டெக்ஸ்சர் நல்லா இந்த மாதிரி சூயியாகவும் வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட சுவையான கோதுமை அல்வா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.